இப்போ புதுசாக ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. அனுரகுமார திசாநாயக்க ஒரு வானத்திலேருந்து குதிச்ச ஒரு மீட்பருன்ற அளவில் கொண்டு இருக்காங்க. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அனுரகுமார் திசாநாயக்க சம்மந்தப்பட்ட விடயங்களில். என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட இவங்க வந்து சொல்கிற ஒவ்வொரு, இப்போ இன்றைக்கு தேர்தல் மேடைகளை நான் பார்த்தா நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். ஏன்னா நாங்களும் வந்து புதுசாக பிறந்து வரலை, சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு வந்து இன சமத்துவத்தை பற்றி பேசுகிற இதே அனுரகுமார் திசாநாயக்க தான் அன்றைக்கு வந்து கோர்ட்ஸுக்கு போய் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தார். தமிழர்களோட பூர்வீக தாயக பூமியை வந்து பிரித்தது இதே அனுரகுமார திசாநாயக்க இருந்த அந்த ஜேவிபி கட்சி. இவரும் ஃபைலை தூக்கிட்டு போனார், பழைய நியூஸில் பாருங்கள். சரியா? அப்போ வடக்கு கிழக்கு பிரித்தாங்க. அப்போ அந்த நேரம் வந்து இன சமத்துவம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை. இப்போ கூட சொல்லி கொண்டிருக்காருன்னா, நாங்கள் வந்து பென்ஷனை நிப்பாட்டுவோம். 40 பேருக்கு பென்ஷன் போய்கொண்டிருக்கு, வேணா நீங்கள் பாருங்கள். 40 ஜேவிபியில் 40 பேருக்கு பென்ஷன் போகுது. சரியா? அதில் இருந்த பார்லிமெண்ட் பென்ஷன் போய்கொண்டிருக்கு. பென்ஷனை வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட ஆயுள் காலத்தில் பாதி காலம் அனுரகுமார திசாநாயக்க மக்களோட வரிப்பணத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் குடும்பம் சேர்ந்து. சரியா? மக்கள் வரிப்பணத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட வருமானம் அவர் ஓப்பனாக போட்டிருக்காரு, இவ்வளவு நான் வருமானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ மக்கள் வரிப்பணத்தில் இருந்து அந்த பென்ஷன் மூலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ பென்ஷன் அனுப்பாரு. இதை நீங்கள் முதலே செஞ்சுருக்கலாமே. இப்போ சொல்கிறாங்க வெஹிக்கிள் பெர்மிட்டை நாங்கள் நிறுத்திடுவோன்னு. இதே ஜேவிபிக்கு கடந்த காலங்களில் அவ்வளவு வெஹிக்கிள் பெர்மிட்டை வந்து பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி விவாதத்தில் கேட்குறாங்க வந்து, இந்த வெஹிக்கிள் பெர்மிட் எடுத்து அனுரகுமார் திசாநாயக்க என்ன பண்ணீங்கன்னு. நாங்கள் எடுத்து பாவிச்சுட்டு வித்துட்டோம். பிஸ்னஸ் வெஹிக்கிள் பெர்மிட் எடுத்துட்டு வித்துட்டாங்க. அந்த வெஹிக்கிள் பெர்மிட் எடுத்து வித்த அனுரகுமார் திசாநாயக்கவே இப்போ சொல்றாரு, நாங்கள் வந்து வெஹிக்கிள் பெர்மிட்டை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் 2-3 நாள் சொல்லி கொண்டு போறேன். சரியா? ஒவ்வொரு அவருடைய கதைக்கும் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டம், இப்போ போர்ட் சிட்டி மாதிரி அபிவிருத்தி திட்டம் வந்தோடனே அப்படியே வச்சுக்கொண்டு வாயை அப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவார், கொள்பலாம் இப்படிதானே கதைப்பார் அவர். சரியா? என்ன சொன்னார்? 12,000 கோடியா, 12 கோடி டன் இருக்கு. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 12 கோடி டன் கருங்கல் தேவை, இதை நாங்கள் செய்ய விட மாட்டோம், நிறுத்தியே ஆகுவோன்னு சேலஞ்ச் பண்ணார். இப்போ வீடியோ என் ஃபோனில் இருக்கு. கடைசியில் என்னாச்சு? ஒன்றுமே செய்யலை. அந்த நேரம் வந்து ஒவ்வொன்றும் சொல்கிறார், அந்த ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிற நேரம் வந்து அதை குழப்புற மாதிரி நின்று சொல்கிறது. இன்னைக்கும் அவர் வந்துகிட்டு இருக்காரு. முதல்ல சொன்னார், என்ன அவர்கிட்ட வந்து பேச்சில் இருக்கு, அமைச்சர்கள்லாம் V8ல வராங்களாம். இப்போ நேற்று முதல் அவருடைய நிகழ்ச்சியில் அவரும் V8ல தான் வராரு. இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? அதோட இன்னொரு விஷயம், இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இவரை குற்றச்சாட்டல, இவருடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஒரு போன கிழமை விமல் வீரவன்சம் வந்து இதே மாதிரி ஒரு டிபேட்ல ஓப்பனா சொல்றாரு, ரைட் நாங்க ஒத்துக்கொள்றோம், அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியா வந்துட்டான்னு வச்சுக்கொள்ளும், மக்களோட ஜனாதிபதி வந்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுவோம். வந்துட்டா இப்ப அது வந்து ஜனாதிபதிங்கிறது மக்களோட பொதுவான ஒரு பதவி தானே. வந்துட்டா எங்களுக்கு பகிரங்கமா சொல்லுங்க, முதல் பெண்மணியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் கேட்கல, விமல் வீரவன்ச கேட்கிறாரு. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அனுரகுமார் திசாநாயக்க அதை பத்தி வாயை திறக்கல. சரியா? ஏன்னா ஒரு தலைவர் என்று சொன்னா அவர் தலைவனா வாழ்ந்து காட்டணும். ஒரு பொய்ய சொல்றது, மக்களை ஏமாத்துறது, இதெல்லாம் பகிரங்கமான விஷயம். இப்ப நான் காட்டலாம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் பதிலளிக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் பழைய கதையோட தான் ஹிஸ்டரி எல்லாம் வாசிக்கிறாரு. அப்ப கேட்டதுக்கு நான் சொல்றேன். இப்ப இவர் வந்து ஒரு குத்தமாவது சொல்லுங்கன்னு சொன்னார் தானே. சிஐடியில போய் போன கிழமை நீங்க நியூஸை பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட அமைப்பு போய் சிஐடியில அவர் சம்பந்தப்பட்ட அரச சொத்துக்களை பிழையா பயன்படுத்தினு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க மேல சிஐடியில வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன ஒரு நிமிஷம் சரி, எங்களுக்கு தெரியும் சிஐடியில எதுல வழக்கு போட்டாலும் அது வழக்கு போய் செய்ய அது வருஷ கணக்கில் ஆகும். அதுக்குள்ள இந்த 17 நாள்ல தேர்தல் முடிஞ்சிடும். ஆனா அது என்ன குற்றம்னு நான் சொல்லிடுறேன். சரி, அதை சொல்ல வேண்டிய எனக்கு விஜய் தேரத் மந்திரியாக சொல்லி அவருக்கு அந்த இது நிவாசில ஊடோண்டு இருக்குது. அது அனுரகுமார் அந்த பக்கத்துக்கும் பேத்திக்க மாட்டார். இல்ல அது இல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவர் வந்து அனுரகுமாரை வந்து அவருடைய வீடு அவருடைய வந்து சொத்துக்கள் விவரத்துல அவர் கொடுத்திருக்காரு. பார்லிமெண்ட்ல இருந்து 25 கிலோமீட்டருக்குள்ள
அவருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லி அவர் சொத்து விபரத்துல கொடுத்திருக்கிறாரு. யாரு? அன்ரோகுமார் திசாநாயக்க. பழைய டிபேட் எல்லாம் சொன்னாரு ஒரு வீடு தானே இருக்குது. இவங்க கட்சி தலைவர் ஒரு நிமிஷம் ஊர் உலகம் எல்லாம் வீடு இல்ல. அதாவது அதாவது நல்லா கேட்டு பெருமைப்படுவோம் தலைவருக்கு ஒரு வீடு இல்ல. பார்லிமெண்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 25 கிலோமீட்டருக்கு உள்ள வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அரச வீடு கிடைக்காது, பார்லிமெண்ட் வாசல் கிடைக்காது. 2 காமரை அந்த வீடு கிடைக்காது. 2 காமரோட ஒரு வீடு உண்டு. எதா இருந்தாலும் நாளைக்கு ஒன்றும் இல்லாது இல்ல. எதா இருந்தாலும் அரச சொத்தை வந்து பொய்யான தகவலை கொடுத்து அவர் இல்ல ப்ரூஃப கொடுத்தாச்சு. ஒரு வீடு தான் இருக்குது. இல்ல அந்த ஒரு வீடுக்கு இவங்க பேசல. ஒரு வீடு இல்ல, சரியா? இல்ல ஒரு வீடு இல்ல, கிட்டத்தட்ட 3 மந்திரிமாருக்கு இருக்கிற அவ்வளவு வீடுகளும் வந்து தொடர்ச்சியா இவங்க வந்து அந்த வீடுகளை கிட்டத்தட்ட 17 வருஷம் பாதிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அதாவது அரச சொத்து துஷ்பிரயோகம். அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு வீடோ ஏதோ சின்ன ஒரு விஷயமாக எல்லாம் கொடுத்தா அதுக்கு மட்டும் தான் பயன். வாகனம் அப்படித்தான், எதற்கு கொடுக்கப்பட்டதோ அதற்கு தான் பயன். எந்த நண்பர் வந்தார், வீட்டு இருந்தாரு, என்ற செஞ்சாருன்னு சொன்னா இப்ப இவருக்கு என்னாச்சு? ஃபௌசிக்கு விளங்கிச்சா? அரசாங்கம் சொந்தமான வாகனத்தை அவர் பாவிச்சனால அவருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, சரியா? அதே மாதிரி இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப இப்படித்தான் இது வந்து நடக்குதுதான். இப்ப நிறைய இடங்கள் நடக்குது. எங்களை கட்சி பக்கமும் நடக்கலாம், உங்களை பக்கம் நடக்கலாம். இதுல என்ன நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் வந்து உத்தம மாதிரி தான் கதைக்கிறாரு எல்லாத்துலயும் வந்து. அப்படி கதைக்கிற ஒரு தலைவர் வந்து அவர் உத்தமனா இருக்கணும். அவருடைய இவங்க வந்து நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. நல்லா தெளிவா நான் அந்த இதுக்கு மக்களுக்கு முன்னால பேசிக்கொண்டிருக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குங்கிறது பகல் கனவு, சரியா? ஏன் பகல் கனவு? நான் சும்மா அந்த வார்த்தைகள் ஜாலங்களுக்காக நான் சொல்லல. ஒரு நிமிஷம் நான் இதை சொல்லி முடிச்சிடறேன், சரியா? ஏன் பகல் கனவுன்னு சொன்னா, இலங்கையில வந்து இதுவரைக்கும் அதிகபட்சம் வந்து 182% வாக்குகள் போலிங் ஆயிருக்கு, சரியா? செலுத்தப்பட்டிருக்கு. 82% பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வாக்காளர் அடிப்படையில் பார்த்தா 1,40,00,000, அதுல 51% எடுக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் வாக்குகளை தாண்டணும், சரியா? அதாவது வெல்றதுக்கு 20 லட்சம் வாக்குகளை காணும். இலங்கையில தேர்தல் மாவட்டங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை இருக்கு தேர்தல் மாவட்டம்? 22, சரியா? தேர்தல் மாவட்டம் 22 இருக்கு, 25 இல்லை, சரியா? அந்த தேர்தல் மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டமும் இவங்க எடுக்கணும். அன்ரோகுமார் திசாநாயக்க 3 லட்சத்துக்கு மேல எடுக்கணும், சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலையும் 3 லட்சத்துக்கு மேல வாக்குகள் எடுக்கணும். நான் இருக்கிற நுவரெலியா மாவட்டத்துல கிடைக்காது, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 3 லட்சத்துக்கு மேல கிடைக்காது. அன்ரோகுமார் திசாநாயக்கு நுவரெலியால, பதுல்ல பண்டாரவல கிடைக்காது, சரியா? கொழும்பு மாவட்டம் வந்து நாங்க ஏத்துக்கொள்றோம் சஜித்துக்குன்னு, நாங்க எதிர்த்தரப்பு நாங்க ஏத்துக்கொள்றோம் கொழும்பு மாவட்டம் சஜித்துக்கு, நல்லா எழுதி கொள்ளுங்க. யாழ் மாவட்டம், வன்னி மாவட்டம், மன்னார் மாவட்டம், ட்ரிங்கோ, திருகோணமலை, பெட்டிக்குளோ, அம்பார, நீங்க சொல்லுங்க கிடைக்குமா? 3 லட்சத்துக்கு மேல அன்ரோகுமார் திசா கிடைக்கவே கிடைக்காது. இந்த